ஊர்லேருந்து நிறைய பேரும் கால், ஃபோன், மெசேஜ் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம். இங்கே நிறைய இடத்துல வந்து சேஃபாக தான் இருக்குது. அது போக நிறைய சேஃப்டி ப்ரிகாஷனும் பண்ணியிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். சீக்கிரமாக இந்த இஷ்யூஸ்லாம் முடியும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட மட்டும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது போக என்னென்னா நிறைய பேர் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க போல். நானும் பார்த்தேன், நிறைய தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் போடுறீங்க, ஆனால் இங்கெல்லாம் அப்படி சுச்சுவேஷன்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நியூஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. 70% உண்மையாக இருந்தாலும் 30% வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. அதனாலே நிறைய பேர் ஊர்லேருந்து ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே அந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் போயிட்டுருக்குது. தென் வந்து கொஞ்சம் கிராசரிஸ்லாம் இல்லை, சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு வரும்போதே டின்னர் வெளியவே சாப்பிட்டுட்டோம். ஹெவியாக சாப்பிட்டதுனால காலையில் அவ்வளோவா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ரசமும் மஷ்ரூம் பெப்பர் கறியும் தென் வந்து எக்கு மட்டும் கொஞ்சோண்டு வறுத்து வச்சுருந்தோம். இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பையன் எப்பவும் போல் தூங்கிட்டான், ஹஸ்பண்டும் தூங்கியாச்சா. ஸோ ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு சமைச்ச மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரீயாக சமைச்ச மாதிரி இருந்தது. ஓகே, பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.